தம்பி வந்து ப்ரைஸ் வாங்கின்னு வந்து நம்ம வேதா கிட்ட வந்து காமிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் தான் என்னை ஊக்கப்படுத்துறீங்கன்றாங்க. வாங்கம்மா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் வேதாவால் எதுவுமே சொல்ல முடியல. தன்வியை வந்து சமாதானப்படுத்தி அமுச்சு வைக்கிறாங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா செமையாக டென்ஷன் ஆகிடுறாரு. விக்ரம் வந்தோடனே எல்லா விஷயத்தையும் வந்து கேள்விப்பட்டு உடனே வந்து சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் வேதா தான் மரியாதை இல்லாமல் பேசினா, மாப்பிள்ளை அடிக்க போனா அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில். இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா வேதா வந்து சுத்தமாக சரியில்லை, அவளை நீ தான் தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வீட்டில் இருக்கவங்க சொல்லி விடுறாங்க. உடனே ரவி வந்து சொல்கிறாரு, எதையும் யோசிச்சு முடிவெடு விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து வந்து விக்ரம் வந்து வேதாவை சந்திக்கிறாரு. அப்போ வேதா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்குறாரு. அப்போ வேதா வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் மாமா தான் தப்பு செஞ்சார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பார் வேதா, எதுவுமே என்கிட்ட நீ சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ நீங்களும் என்னை கார்னர் பண்ணுறீங்களா, அப்போ நீங்களும் என்னை தப்பாக நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து கோச்சின்னு போயிடுறாங்க. விக்ரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. அடுத்து விக்ரம் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுபிடிக்க பார்க்குறாரு. அப்போ வந்து அவங்க மாமாவோட உண்மை எல்லாமே வந்து விக்ரம் கண்டுபிடிக்கிறாரு. விக்ரம் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கிறாரு. இந்த மாதிரி வேதா மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த கைலாஷ் தான் வேணும்னே வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காரு, அவர் நல்லவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் வந்து விக்ரமோட அக்கா மட்டும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. நீ பொய் சொல்கிற, உன் பொண்டாட்டிக்காக நீ பொய் சொல்கிற, என் புருஷன் நல்லவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன் தம்பி உன் வாழ்க்கையை பற்றி இப்படி யோசிக்காமல் இருப்பேனாக்கா, இல்லைடா நீ மாறிட்ட, வேதாக்காக மாறிட்ட அப்படியே நம்மலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருக்கா, நடந்தது இதுதான், புரியுதா, நான் ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டேன், அவங்கள கூட்டிட்டு வந்து நான் சொல்ல வச்சுட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் மாமா எவ்வளோ கேவலமானவர், கேடு கேட்டவர், என்னென்ன பொய் சொல்லியிருக்காருன்னு இப்போ உனக்கு புரியுதா, நான் நம்ப மாட்டேன்றாங்க, நீ நம்பலனா போ அப்படின்னு சொல்லிட்டு வேதா கிட்ட சொல்கிறாரு. இவனுக்கு நீ கொடுக்குற தண்டனை வேதா, எந்த பெண்கிட்டையும் இந்த மாதிரி கேவலமாக நடந்துக்க கூடாது இதுக்கப்புறம் இவன் அப்படின்னு பலார்னு வேதா வந்து எல்லாம் முன்னாடி வந்து கைலாஷ் அறையிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து தாங்க முடியாமல் வந்து கைலாஷோட ஒய்ஃப் பயங்கரமாக கத்துறாங்க, என் புருஷனை அறிஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து போலீஸையும் வர வச்சு வந்து விக்ரம் வந்து அரெஸ்ட் பண்ண வைக்கிறாரு கைலாஷ் வந்து அப்படியே டென்ஷனாக இருக்காரு. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என் பொண்டாட்டி மட்டும் என்னை நம்புவா, அது இருக்க வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் சொல்கிறாரு. கைலாஷை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டின்னு போகும்போது இங்கே கத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒய்ஃபு. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என் வாழ்க்கையை அப்படி சொல்லிட்டு அழறாங்க. சரி அவள் சரியாயிடுவா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க. கெஜா கிட்ட வந்து ரவி சொல்கிறாரு, இப்போ புரியுதா வேதா எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை தான் காரணம், இப்போ புரியுதுங்க, ஆனால் நம்ம பொண்ணுக்கு எப்படிங்க புரிய வைக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேதா வந்து விக்ரம் கிட்ட வந்து சாரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீ தான் புரிஞ்சுக்காமல் இருக்க, நான் அப்பையிலேருந்து உன்னை புரிஞ்சு தான் வச்சுருந்தேன், நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன் எனக்கு நல்லாவே தெரியும், அதை நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணேன், ஆனால் இதை தப்பாக புரிஞ்சுக்க நீ தான் வேதா என்கிட்ட பேசாமல் இருந்துட்டேன்னு. சாரி விக்ரம், நான் வந்து இப்படி பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நானும் உங்களை புரிஞ்சுட்டு இருந்திருக்கணும், நான் அந்த டென்ஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்களும் என்னை தப்பாக நினச்சிட்டீங்களோன்னு சொல்லிட்டு கவலையாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க.